நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உன்னோட இந்த நோயை குணப்படுத்த எனக்கு ஒரு நாள் போதுண்டி. இனி இந்த நோய் என்னை விட்டு போகாது வேணுகோபால். ஏர் சொல்லி கூப்பிடுறியாடி? அதுக்கு இருக்கிற தகுதி கூட உனக்கெல்லாம் கிடையாது. ஆனா எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, அதுக்காக தான் பேரை சொல்லி கூப்பிடு. இதுக்கு முன்னாடி நீ என்ன இப்படி கூப்பிட்டது இல்லையே. என்னங்கன்னு தானே கூப்பிடுவ? அது கல்யாணம் ஆகி முதல் கொஞ்ச நாள். அப்போ நீங்க என்ன காப்பாத்துவீங்க, நல்லா பாத்துப்பீங்கன்னு நான் நம்பினேன். ஒருத்தவங்களுக்கு என்னங்கன்னு கூப்பிடும் போது மினிமம் அன்பு, பாதுகாப்பு, மரியாதை மூணையும் ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பா. அரக்கம் மாதிரி இருக்கிற ஒரு மனுஷ உருவத்துல ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்க மாட்டா. சாத்தான போய் யாராவது என்னங்கன்னு கூப்பிடுவாங்களா? என்ன அடி. நீ அடிச்சாலும் எனக்கு வலிக்காது. அடி. என்ன சாகடி அடிச்சிட்டு கடைசி நிமிஷம் ஒரு சொட்டு தண்ணிக்காக உன்கிட்ட கெஞ்சும் போது என்னங்கன்னு நான் உன்னை எப்பவும் கூப்பிட மாட்டேன். உன்னை எப்படி கூப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கெஞ்சி கொஞ்சி கூப்பிடுவ. எதுக்கு அப்படி கூப்பிட வைக்கிற? என் மனசுல உன் மேல ஒரு சின்ன கடுகளவுக்கு கூட அன்பு கிடையாது. தினமும் எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்னால இறந்து போறாங்க. ஆத்துல முங்கி, ட்ரெயின் இடிச்சு, பஸ் ஆக்சிடென்ட் எத்தனையோ பேர் இறந்து போறாங்க. நீ இங்க இருந்து தினமும் வேலைக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் உன் கால்ல சின்ன முள்ளு கூட குத்திரக்கூடாதுன்னு நான் இங்க உட்காந்து வேண்டிக்கிட்டு இருப்பேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா கிடையாது. பிரேக் பிடிக்காத அந்த தண்ணி லாரி ஏன் இன்னும் உன்னை ஏத்தி கொள்ளலன்னு தினமும் அந்த சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். தெரியுமா உனக்கு? தினமும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது உன் பொண்டாட்டி இல்ல, ஒரு பணம். உனக்கு தேவையும் அதானே? பார்வையால கூட எதுக்காத ஒரு பணம். என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய டெட் பாடியை இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தப்பதான் நான் திரும்ப உயிரோட வருவேன். உன் மனசுல இருந்ததெல்லாம் என்னை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆசுவாசம் கிடைச்சிருச்சு, அப்படித்தானே? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன்னா சீக்கிரம் போய் ரெடி ஆகு. எதுக்கு? உன் பணத்தை பார்த்து ஒப்பாரி வைக்கவா? பாலா, என்ன சொல்லு, சொல்ல வந்தது சொல்லு. மார்க்கெட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தேவையான சில பொருள் எல்லாம் வாங்கணும். அதுக்காக தான் நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்தேன். நான் வரல. ஏய், ஏன் வர மாட்டேங்கிற? உன்னை இங்க தனியா விடுத்து என்னால போக முடியாது. இவ்வளவு நாளும் நான் இங்க தனியா தானே இருந்தேன். இல்ல, அது என் மேல உள்ள கோவத்தை காட்ட நான் வெளியே போனதுக்கு அப்புறம் நீ அந்த சுதாகரை இங்க வர வச்சிட்டனா? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் முட்டாளா இருக்க போறதில்ல. சீக்கிரமா கிளம்பி கூட வா. இல்லன்னா எல்லாரும் முன்னாடி உன்னை வலு கட்டாயங்கிறது எடுத்துட்டு போவேன். புரிஞ்சுதா? ஆஹா, என்னம்மா திடீர்னு இந்த பழக்கம்லாம்? இதெல்லாம் புது பழக்கம்னு யார் சொன்னா?
எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் கோவிலுக்கு போவேங்க. நடுவுல கொஞ்ச நாள் போல, அவ்வளவுதான். என்னாச்சு? ஏன் பழையபடி சாமியை தேடி போற? பாலா பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ணலான்னு போனேன். அவளுக்கு எல்லாத்தையுமே தாங்கிக்கிற சக்தியை கூடி இறைவான்னு வேண்டிக்கிட்டேன். அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு சுத்தமா நிம்மதியே போயிடுதுங்க. எதுக்கு அதெல்லாம் நினைக்கிற? நம்ம வீட்லயே செய்யறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அத்தை இருக்கும்போது எதையாவது பேசிட்டே இருப்பேனா, அப்பெல்லாம் எந்த எண்ணமும் வராது. அப்ப அம்மா கிட்ட சொல்லி அப்பப்ப உங்க பொண்ணு வீட்டுக்கு போறாங்கல்ல, அதை நான் வேணான்னு சொல்லிடுறேன். ஆமா, சொன்னோடனே கேட்டுருவாங்க. என்ன இருந்தாலும் அம்மாக்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க மேலதான் பாசம் அதிகம். ஆனா என்ன கேட்டா அது பொய்ன்னு சொல்லுவேன். ஆனா அம்மாக்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க மேலதான் பாசம் அதிகம். அது கல்யாணம் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் அம்மா பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஓம்மா மட்டும் ஏமா அப்படி இல்ல? நீ நம்ம குழந்தைய பிரசவிச்சு நீயும் திரும்ப வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுதுமா. ஒரு 2 நாளாவது உங்க அம்மா முழுசா இங்க இருந்திருக்காங்களா? அது அப்பாக்கு உடம்புக்கு முடியாதுல்ல. அம்மா எப்பவுமே அப்பா பக்கத்துல இருக்கணும்னு தான் அப்பாவோட ஆசை. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இங்க வந்து நிக்கலாமே. அப்பாலாம் வரமாட்டாரு. எனக்கு ஏதாவது தேவைன்னா உதவி பண்றதுக்கு தான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு அது போதும். பாப்பா எந்திரிச்சிட்டாளா? ஓ, நீ இல்லனாலும் நம்மளோட குழந்தைய 2 நாள் 3 நாள் என்னால பாத்துக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நீ ஃபுல் டைம் பாலாவை பத்தி தானே கவலைப்பட்டு இருக்க. கூட பிறந்தவங்க விலகி இருக்கும் போதுதான் அதோட கஷ்டம் தெரியும். பக்கத்துல இருக்கும்போது பார்க்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா பாசம் எங்கிருந்து தான் வருமோ. யாருக்காக இந்த வேஷம் போடுறாங்க? இதெல்லாம் ஒண்ணும் வேஷம் கிடையாதுங்க. என் மன நிம்மதிக்காக போறேன். நான் கர்ப்பமா இருக்கும்போது என்னை பாத்துக்கிறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் ஆளுங்க இருந்தாங்க. ஆனா பாலாவுக்கு அவளோட முதல் குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு இந்த பூமியில பிறக்கிற யோகம் கூட இல்லாம போயிடுச்சு. உனக்கும் ஹரிக்கும் தவிர இது வேற யாருக்காவது தெரியுமா? யார்கிட்டங்க சொல்ல? சொன்னா அவங்களும் வருத்தப்படுவாங்களே தவிர வேற என்ன பண்ணுவாங்க? ஹரி அவளை கூப்பிட்டு ஆறுதலாவது சொல்லிருக்கலாமே. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கிடைக்கலன்னு ஹரி சொன்னான். ஒருவேளை ஃபோன் பண்ணி சொன்ன பொம்பளை பொய் சொல்லிருக்கலாமோ? நீ சொல்றத வச்சு பார்த்தா பாலா பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பாலா மேல அனுதாபப்பட்டு அவளை எப்படியாவது காப்பாத்திர மாட்டுமான்ற எண்ணம் தான் அந்த கால் இருந்திருக்கு. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருந்தா அவளோட நிலைமை என்னவா இருக்கும்? பாலா பத்தி எந்த தகவலுமே இல்லைன்னு சொல்லி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? விசாரிச்சு போகும்போது அவ வேணுகோபாலோட புனேல இருந்தானா? ஒருவேளை பாலா நம்ம கிட்ட எந்த குறையும் சொல்லலனா? ஃபோன் பண்ணி அந்த பொம்பளை சொன்னதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா பாலாவும் கண்டிப்பா தப்பிக்கணும்னு தானே ஆசைப்படுவா. தப்பி வந்தா எங்க போவா? தப்பி வந்தா வாழ்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு இடமாவது வேணாமா? அப்படி ஒரு இடம் பாலாக்கு இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால அவ கண்டிப்பா திரும்ப இங்க வரமாட்டா. அப்படின்னா இதுக்கு மேல அவளோட வாழ்க்கை? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நம்மளால உதவியே பண்ண முடியாது. இனி அவளை காப்பாற்றணும்னா அது அந்த சாமியால தான் முடியும். இந்தா, நாளைக்கு கல்யாண பொண்ணு இதை கட்டினா போதும். அப்போ ரிசப்ஷனுக்கு? ரிசப்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கிற சாரியா பார்த்து கட்டிக்கோ. எந்த சாரியை கட்ட போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதோ இததான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நானும் இதை தான் நினைச்சேன். செயின் மாலையோட சேர்த்து இந்த நெக்லஸையும் போட்டுக்க. எதுக்குத்த இதெல்லாம்? ஜுவல்லரி எல்லாம் எக்ஸிபிஷனா காட்டவா? சிம்பிளா ஒரு நெக்லஸ் அது போட்டா போதும். அட, அது சரியா வராது. கல்யாணத்துக்கு வரவங்கலாம் பொண்ணுக்கு நகை எதுவுமே போடலையான்னு கேட்பாங்க. ராதாகிருஷ்ணன் ஃபேமிலிக்கு அது அவமானமா? சிம்பிளா போதுமா? எதுக்கு இந்த வெட்டி பந்தாலாம்? இனி நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க எதுவும் பொண்ணு இல்லையே, அப்புறம் யாருக்கு நான் இதை போட்டு விடுவேன்? உன்கிட்ட இருக்கிற எல்லா ஜுவல்ஸையும் நீ போட்டுக்கிட்டு தான் கல்யாண மண்டபத்துக்கே நீ வரணும். அம்மா. ஆ? ஆஹா, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆடிட்டோரியம் விஷயம் என்னாச்சுப்பா? அங்க எல்லாமே சூப்பரா நடக்குதுமா.
நீ இப்ப இவ்ளோ சீக்கிரமா இங்க வந்துட்ட? என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில இருந்து வராங்க. அவங்க எல்லாரும் 1 ஹவர்ல ஆனா ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க போய் பிக்கப் பண்ணணும். சமலி நீயும் சீக்கிரம் ரெடி ஆயிடு, நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். நான் ரெடி தான். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா நாளைக்கு மண்டபத்துக்கு போகும்போது இந்த சாரியை கட்டிக்கவா? அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நான் இவ கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எது கேட்கணும்னாலும் இங்க கேட்டுக்கோ. அப்பா எனக்கு ரிசப்ஷன் பொறுப்பு மட்டும் என்னமா கொடுத்துருக்காரு. இங்க பாருமா, நீ யார்கிட்டயும் கருத்தெல்லாம் கேட்க வேண்டாம். என் சாய்ஸ் தான் பெஸ்ட். உன் ஃபோன் தான் அடிக்குது. நான் கொஞ்ச நேரத்துல வரேன். இங்க பாரு, இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கும். நாளைக்கு நீ போட்டுக்கோ என்ன? ஹலோ, சரி நான் உடனே வரேன். கிளம்ப டைம் ஆயிடுச்சு. சமலி எங்கம்மா? அவ ரூமுக்கு தானே வந்தா? அங்க இல்லையே. ஒரு ஃபோன் வந்தது, அதை எடுத்துக்கிட்டு வெளியே போனா. வெளிய எங்க போறா? சமிலி, சமிலி, சமேலி, சமிலி. சமலி, சமலி. இங்க பாரு, அவளை உள்ள எங்கேயுமே காணோம். அம்மா, மொபைல் ரிங் ஆகுதுமா, ஆனா போன் எடுக்க மாட்றா. அதுக்குள்ள அவ எங்க போயிட்டா? பலா, 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 பலா. ஏண்டி பாலா, என்ன இது டோரோட சாவிங்க. திறக்கிறது போடுறதெல்லாம் நீங்க தானே? ஆனா சாவி வச்ச இடத்துல காணுமே. நீங்க எங்க வச்சீங்களோ அங்க தேடி பாருங்க, கிடைக்கும். அந்த பீரோ கீயோட இருக்கு, போய் எடுத்துட்டு வா. என்னங்க இப்ப எதுக்கு சாவி? டோரை லாக் பண்ண. வழக்கமா நான் தானே உள்ள இருந்து போட்டுவேன். உள்ள நீ லாக் பண்ணா எப்ப வேணாலும் திறக்கலாமே. வெளியே பூட்டிட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதியா இருக்கலாம்.
எதுக்கு கதவு மட்டும் பூட்டுறீங்க? என் காலுக்கும் சேர்த்து விலங்கு போட்ட வேண்டியதானே? இப்போதைக்கு இது போதுடி. இனிமே நீயும் வெளியில போக மாட்ட, வெளியில இருந்தும் யாரும் வரமாட்டாங்க. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, மானம் கெட்டவனே. என்னடி சொன்ன இப்ப? மானம் கெட்டவன் நீதாண்டி. என்னையே நீ வாடா போடுங்கறியா? இது நீயா கேட்டு வாங்கினது. மிச்சத்தை நான் வந்து தர்றேன். இங்க பாருங்க, கதவை தரங்க. ஐயோ, என்னாச்சுங்க? கதவை தரங்க. முடியல, லாக் ஆயிருக்கு. இந்திரபால், 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 इन्द्रपाल। मैडम क्या बात है? प्लीज हेल्प मी इंद्रपाल। क्या हुआ मैडम? वेणु साहब का घर का अंदर कुछ भी होने दो, मुझे उधर मत जाने का ऑर्डर है। जल्दी उसको मदर करना, रखी तो मर जाएगी, रखी तो हम लोगों मुझको में पच सकता है। मैडम आप आगे जाइए, ठीक है। मैं अभी दूसरा चाबी लेने आएगा। என்னங்க அந்த வேணுங்க பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. அதுக்கு நான் என்னமா பண்றது? நீ பக்கத்து வீட்டுல இருக்க ரவீந்திரே அவர் வைஃபையும் கூப்பிடு. அவர் காலையிலே போயிட்டாரு, இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுங்க. அப்பதான் அந்த வேணுவுக்கு புத்தி வரும். ஐயோ ப்ளீஸ் வாங்க, அவர் மேல இருக்க கோவத்தை காட்ட இது நேரம் இல்ல. சீக்கிரம் வண்டி எடுங்க, அந்த பொண்ணை காப்பாத்தணும்.
இருக்கு தூக்குங்க. இந்த பொண்ணுக்கு என்னமாச்சு? எனக்கு தெரியல டாக்டர். நான் பக்கத்து வீட்ல இருக்கிறேன். சத்தம் கேட்டு வந்து பார்த்தப்போ இந்த பொண்ணு ரத்தத்துல மிதந்துட்டு இருக்கா. அவங்க வயித்துல யாரோ பலமா தாக்கியிருக்காங்க. அளவுக்கு அதிகமா ரத்தம் ரொம்ப வேஸ்ட் ஆயிருக்குமா? இங்க பிளட் பேங்க் கிடையாது. அதனால சீக்கிரம் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணா இவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ். சிட்டில வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஆனா அதுக்குள்ள என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அந்த பொண்ணோட பிளட் குரூப் என்னமா? ஏ பாசிட்டிவ் டாக்டர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க என்டிபி பண்ண வந்திருந்தாங்க. வாசுதேவன் டாக்டர் தான் அட்டென்ட் பண்ணாரு. ஐ see. இவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? தகவல் சொல்லிட்டோம், சீக்கிரம் வந்துருவாரு. நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட சீக்கிரமா பண்ணுங்க டாக்டர். பிரெக்னன்சி டெர்மினேஷன் பண்ணி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. தேவையான ப்ரிகாஷன்ஸ் எடுக்காதனால தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கும். எனக்கு புரியல. இவங்க அபார்ஷன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சீக்கிரமா ஒரு பிளட் டோனரை கண்டுபிடிங்க. இல்லனா சீக்கிரமா இவங்களை பெரிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. டாக்டர் ஒரு நிமிஷம். என்ன குரூப் பிளட் சொன்னீங்க? ஏ பாசிட்டிவ். ரொம்ப வீக்கா இருக்காங்க. டாக்டர் வாசுதேவனுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குன்னு அவர் எம்டிபி அட்டெண்ட் பண்ணிருக்காரு. குவாலிஃபைட் கைனகாலஜிஸ்ட் பண்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைச்சா இவர் பண்ணிடுவாரா? இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவர் தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். என்னாச்சு? இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். அந்த வேணுகோபால் ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அவ சாகட்டும்னு விட்டுருப்பான். உடனே ரத்தம் கொடுக்கலனா அந்த பொண்ணை காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ரமிளா, ஒருவேளை அந்த பொண்ணு செத்துட்டா நமக்கு தூக்குதான். உங்க கருணாக்கால எதையும் சொல்லாதீங்க. அவளை காப்பாத்த என்ன வழி இருக்குன்னு பாருங்க. சாக போற பொண்ணை தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்ல. இனிமே மத்ததெல்லாம் இவங்க பார்க்கட்டும். நாம தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி எப்படியாவது பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நம்ம புனே தமிழ் சங்கத்துக்கிட்ட சொல்லலாம். ஏ பாசிட்டிவ் பிளட் தான் வேணும். ஏ பாசிட்டிவா? அப்ப யாரையும் தேட வேண்டாம், எல்லாமே தானா நடக்கும். எப்படிங்க? ஏன் பிளட் குரூப்பும் அதான் இருமே. அப்படியா? நல்லா தெரியுமாங்க. நீ குழப்பாம இருந்தா சரி. அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க. டாக்டர், பிளட் கொடுக்க ஆள் வந்துட்டாங்க. இவர் யாரு? ஹஸ்பண்டுங்க. அந்த பொண்ணை ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? டாக்டர், இது அவ ஹஸ்பண்ட் இல்ல, ஏன் ஹஸ்பண்ட். ஓ சாரிங்க, நான் உங்களை. ஓகே, உங்களுக்கு சுகர் பிரஷர்லாம் கிடையாதுல்ல? இல்ல டாக்டர். நீங்க ஏதாவது நோய்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றீங்களா? இல்ல. குடிச்சிருக்கீங்களா? டாக்டர், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. காலையில நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்ப முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு பிளட் கொடுக்கறதுக்கான வேலையை செய்யுங்க. டாக்டர், நான் இது வரைக்கும் யாருக்கும் ரத்தம் கொடுக்கல. இதனால உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? உங்க உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் நாங்க எடுக்க போறது இல்ல. நார்மலா ஒருத்தர் 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணலாம். ஓ
இவரை உடனே கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க சார். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. ஏதாவது தேவை இருந்தா கூப்பிடுறேன். பாலசுதாவோட ஹஸ்பண்ட் இன்னும் வரலையா? இல்ல சிஸ்டர். சிஸ்டர், அந்த பொண்ணோட பேர் பாலசுதாவா? நீங்க பக்கத்து வீடுன்னு சொன்னீங்க. எனக்கு இந்த பொண்ணு ஒரு 10 நாளா தாங்க தெரியும். நான் கேட்டப்போ அந்த பொண்ணு அகிலான்னு சொன்னா. அவங்க இங்க என்டிபி பண்ண வந்தப்போ ரெஜிஸ்டர்ல பாலசுதா வேணுகோபாலன் தான் கொடுத்திருந்தாங்க. அப்போ அகிலாங்கிறது வீட்டு பேரா இருக்கும். பாலசுதாவோட ஹஸ்பண்ட் முரடன் நினைக்கிறேன். அன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னோம். அவர் தான் பாலசுதாவை வற்புறுத்தி கூட்டிட்டு போனாரு. எத்தனை மாசத்துல சிஸ்டர் அபார்ஷன் பண்ணாங்க? 3 மாசம். அன்னைக்கு பண்ணப்பவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அபார்ஷனுக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஆகி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கூட வந்துருச்சு. பொறுக்கலன்னா என்னம்மா, உயிருள்ள மனுஷன் அனுபவிக்கிற அந்த வேதனைய அந்த குழந்தைய அனுபவிச்சிருக்கும்ல. இங்க எவ்வளவு பேர் ஒரு குழந்தை இருக்காதான்னு கோயில் கோயிலா ஏறி இறங்குறாங்க. அப்படி இருக்கும் போது இப்படி சில பேரு கடவுள் கொடுத்த குழந்தைய அழிக்கிறாங்க. என்டிபி முடிஞ்சோன்னு செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் பாலசுதா செய்யலம்மா. அதனாலதான் உடனே ப்ளீடிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காது சிஸ்டர். இந்த பாலசுதாவோட புருஷன் பெரிய அரக்கன். அவன் இவளை பயங்கரமா அடிச்சிருப்பான். நல்லா அடிச்சிட்டு செத்து தொலைட்டோன்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு போயிட்டான். ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணி வெளியே இருந்து திறந்துதான் நாங்க அவளை காப்பாத்தணும். அப்ப நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல. ரூமை திறந்தப்போ அந்த பொண்ணு இருந்த நிலைமையே வேற சிஸ்டர். அதான் எதை பத்தியும் யோசிக்காம இந்த பொண்ணை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தா போதும்னு நினைச்சோம். அவர்கிட்ட நீங்க இந்த தகவலை சொல்லிட்டீங்கல்ல? அப்பவே செக்யூரிட்டி கால் பண்ணி சொல்லிட்டாரு. வரணும்னு நினைச்சா 10 நிமிஷத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை அவர் வராம போயிடுவாரோ? வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். ஆஹா, ஒருத்தர் உயிரை காப்பாத்துறது எவ்வளவு சந்தோஷம் இல்ல? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஏய், இனி பெருசா எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. வேணுகோபால இது வரைக்கும் காணுமே. ஒருவேளை இவள வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டானோ? அவன் மனுஷத்தன்மையே இல்லாத அரக்கன்னு அப்பதே சொன்னேன்ல. அந்த பொண்ணு செத்துட்டான்னு தகவல் கிடைச்சா உடனே ஓடி வந்திருப்பான். ஏமா, ஒருவேளை நீ சொன்ன மாதிரியா வரலன்னா என்ன பண்றது? ஹாஸ்பிட்டலுக்கு பணம் நம்ம தான் கட்டணுமோ? இப்ப பணம் பிரச்சனை இல்லைங்க. உடம்பு நல்லா வரைக்கும் நம்ம பார்க்க முடியுமா? சரி, அவன் வரானான்னு பார்ப்போம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நீ எதுக்கும் அந்த பொண்ணுகிட்ட போயிரு. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்க போறா. நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த கேடு கட்டவ இதுவரைக்கும் வரலையாம்மா? மெதுவா பேசுங்க, சூரஜ் கேட்ட போறான். இனி யாரு கேட்டாலும் எனக்கு கவலை இல்ல. உன் மருமக எங்கன்னு எல்லாரும் நம்ம கிட்ட தானே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அவ எங்க தான் போனா? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? அவ இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்துக்குவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. எல்லாம் திமிரு. அவ என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற திமிரு தாங்க. என் மகனோட வாழ்க்கைய நாசம் பண்ணவே வந்திருக்கா. அவன் ஏதாவது சொன்னானா? அவ என்ன சொல்ல போறான்? நேத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து யாருக்கிட்டயுமே சொல்லாம அவ கிளம்பி போயிருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துட்டான். தங்கச்சியோட கல்யாணத்தை பெரிய திருவிழா மாதிரி நடத்த போறேன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நேத்து ராத்திரி நம்ம வீடு கல்யாண வீடு மாதிரியே இல்லைங்களே. சரி, நடந்தது நடந்துருச்சு. இனி என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். யாருன்னு பாரு. ஹலோ. ஆமா. இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன். கொஞ்சம் இங்க வாங்க. யாரு? சமேலியோட அப்பா. சொல்லுங்க, ரமேஷ் தான் பேசுறேன். வேணாம், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்க பொண்ணு பண்ண வேலையினால நாங்க எல்லாரும் இங்க அவமானப்பட்டு நிக்கிறோம். இனி இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம். முதல்ல உங்க பொண்ணு இங்க வரட்டும். இல்லன்னா டிவோர்ஸ்க்கான வக்கீல் நோட்டீஸ் அங்க வரும். என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் சும்மா எல்லாம் சொல்லல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி தான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுவேன்.
நைட்டுக்குள்ள அவ இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணா இந்த வீட்ல மருமகளா இருக்கலாம். இல்லன்னா இந்த உறவையே நாளையோட தலைமொழிகிடுவேன். நான் இப்ப எங்க இருக்கேன்? பயப்படாதம்மா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. உன் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க. இங்க வர கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட உன் உயிருக்கே ஆபத்தா இருக்கும் பாலசுதா. பிபியும் லோ ஆயிடுச்சு. நான் உண்மையிலே பயந்துட்டேம்மா. அதனால தான் என்னானாலும் பரவாயில்லன்னு எங்கள் வீட்டுக்கார கார் எடுத்துகிட்டு வர சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் வீட்டுக்காரு தான் உனக்கு ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாத்தினாருமா. எதுக்கு இதெல்லாம்? என்ன ஏன் காப்பாத்துனீங்க? உன்னை அந்த வேணுகோபால் சித்திரவதை பண்ணானா? அப்ப என்னதாம்மா ஆச்சு? அவரு என்ன கொஞ்சினாரு. சில மிருகங்கள் அப்படிதான், ரொம்ப மோசமாதான் கொஞ்சம். இவ்வளவு நேரம் நான் செத்து போயிட்டதா கனவு கண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? உன்னை அந்த வேணுகோபால் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கானாமா. அதை நீ என்கிட்டயாவது சொல்ல இல்லம்மா. நீ ஒன்று பண்ணு, உன் வீட்டுக்காரங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸையாவது கொடு. எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்காவது தெரியப்படுத்துறேன். அப்படி சொன்னா கூட வரத்துக்கு எனக்கு யாரும் இல்லை. உன்னோட நிலைமை தெரிஞ்சா உன் மேல பாசமா இருக்க யாராவது வரமாட்டாங்களா? அப்படி எனக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இல்ல. பாலசுதா, இப்ப ரொம்ப பேச வேணாம், நல்லா தூங்கட்டும். இவங்களுக்கு சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் வேணும். அப்புறம் குடிக்க சூடா டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வாங்கம்மா. அவ எங்க போனான்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? உன் கவலை என்னன்னு எனக்கு புரியுதுப்பா. இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியாது. அவ இப்படி நம்ம எல்லாரையும் கேவலப்படுத்திட்டாளே. நீயும் சமேலியும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னு நம்ம எல்லா சொந்தக்காரங்களும் பேசிக்கிறாங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதி கெடுக்கதான் நீங்க உள்ள வந்தீங்களாமா? முதல் தடவையா உங்க அப்பா சொந்தக்காரங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் தலை குனிஞ்சு பதில் சொன்னாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்ததுன்னா சமேலி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்படின்னா அவ பண்ற எல்லா விஷயத்திலையும் அப்பாவுக்கும் பொறுப்பு உண்டுமா? நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அப்பா ரொம்பவே கோவத்துல இருக்காரு. சமேலியோட அப்பா நம்பியார் கால் பண்ணியிருந்தாரு. சமேலி அங்க இருக்காளா? அப்படி ஏதோ அப்பா கேட்ட மாதிரி தெரியல. முதல்ல சமேலி இங்க வரட்டும், அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு போனை வச்சுட்டாரு. அவ எங்க இருக்கான்னு தேடி பார்க்கணும்லப்பா. எங்கம்மா போய் தேடுறது? அவ இங்க இருந்து போனதுல இருந்து தோ இந்த செகண்ட் வரைக்கும் கால் பண்றேன். போன் எடுக்க வேண்டாமா? ஒருவேளை அவ ஏதாவது ஆபத்துல மாட்டிருந்தா? இது வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்தது இல்லம்மா. ஆனா இப்படியே போச்சுன்னா பெரிய ஆபத்தாயிடும். இந்த நாளுக்காக நம்ம எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பிரீத்தியோட கல்யாணம்.
இவளால எல்லாருக்குமே சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. கல்யாண மண்டபத்துல கூட பிரீத்தியோட முகத்துல சந்தோஷமே இல்லப்பா. அவளை புகுந்த வீட்டுல விட்டுட்டு கிளம்பும் போது கூட அவ சொன்னா, சமேலியை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு சொல்லுங்கன்னு. இனிமே யாராவது ஏதாவது கேட்டா சமலியோட சொந்தக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்கள பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொல்லுங்க. மத்தவங்க கிட்ட போய் சொல்லலாம், ஆனா நாம நம்மளையே ஏமாத்திக்க முடியுமா? உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்களா? அதனாலதான் சொல்லாம போயிட்டாளா? பேசாம போங்கம்மா. இல்லன்னா நல்லது நடக்கும்போது அவ இப்படி போவாளா? அதனாலதான் கேக்குறேன். ஆமா, நான் தான் அவளை துரத்தி விட்டுருக்கேம்மா. என் தங்கச்சியோட கல்யாணத்துல சமிலியோட அப்பாவோ இல்ல அம்மாவோ கலந்துக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால நான் தான் அவளை வீட்டுல இருந்து துரத்துனேன். சந்தேகம் தீர்ந்துருச்சா போதுமா? நீ ஏன்டா என் மேல கோவப்படுற? அவ எங்க போனான்னு தெரியணும். இனிமேலாவது அவ உன் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கான்னு எங்க அப்பா ஊரு ஃபுல்லா பேதிக்கிட்டாரு. இதே நான் அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அந்த பெருமையெல்லாம் அவரை விட்டு சுத்தமா போயிடுவேன். பொறுத்துக்கிறேன், ஒடிஞ்ச அளவுக்கு பொறுத்துக்கிறேன். அவ வர்றப்ப வரட்டும். அவ எங்க இருக்கான்னு என்னை கூப்பிட்டு சொல்லும் போது ஒரு வேலைக்கார மாதிரி நான் போய் அவளை கூட்டிட்டு வரேம்மா. இன்னொரு விஷயம், பிரீத்தி கிட்ட இந்த கதையை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அவ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறான். இனி நம்ம வீட்டு பிரச்சனை அவளை பாதிக்க வேண்டாமா? நீங்க உங்க ரூமுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருந்துட்டு வரேன். எங்கங்க போயிட்டு வரீங்க? இதை வாங்கத்தான். பிளாஸ்க்கு என்ன பண்ணீங்க? அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். சூடா டீயோ காஃபியோ வாங்கி வைங்கன்னு இப்பதான் அந்த சிஸ்டர் சொல்லிட்டு போனாங்க. அதான் மேட்ரு. சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்தா இதை கொண்டு போய் கொடு. அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டா. எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்டியாம்மா? அந்த வேணுகோபால் செய்த வேலையா தான் இருக்கும். ஏற்கனவே இங்க கூட்டிட்டு வந்து கர்ப்பத்தை கலைச்சிட்டு போயிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் இங்க தானே இருந்தான். அது அவன் குழந்தை இல்லைன்னு சந்தேகப்பட்டிருப்பான். ஒருவேளை வேணுகோபால் சொல்ற மாதிரி அவன் மோசமான பொம்பளையோ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவளை பார்த்தா தெரியலங்க, அவ பாவங்க. இவளை ஏமாத்தி தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாளா? நானே கெஸ் பண்ணிக்கிட்டேன். நாங்க தான் காப்பாத்தணும்னு சொன்னதுக்காக என்ன சொன்னா தெரியுமா? என்னை காப்பாத்திருக்க வேண்டான்னு சொல்றா. ஒருவேளை அந்த பொண்ணு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாளோ? அவளே வாழ்க்கையை வெறுத்து தாங்க இருக்கிறா. இல்லைன்னா ஏன் காப்பாத்துனீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? நம்ம அவளை காப்பாத்துனது தப்பாயிருமா பிரமேடா? அவளையும் நம்ம தான் பார்த்துக்கணுமோ? யாரு என் பொண்டாட்டி தொந்தரவு பண்ணது? யாரு தொந்தரவு பண்ணுமா? யாரு? அதைத்தாயா நானும் கேக்குறேன். நான் பூட்டி வச்சிருந்த என் பிளாட்டுக்குள்ள போய் என் பொண்டாட்டிக்கு தொந்தரவு கொடுத்தது யாரு? இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டல். இல்லைன்னா இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கும் தெரியும். உன் பொண்டாட்டியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு நீ நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். உள்ள வந்ததுமே அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுனாவது கேட்கலாம்ல. நான் வரும்போது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் திடீர்னு எப்படி வரும்? அத நீ உள்ள போய் கேட்டுக்க. எனக்கு உண்மையிலதான் என் டவுட். முதல்ல நீ உன் பொண்டாட்டி போய் பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். நான் போயிட்டு இங்கதான் வருவேன். எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. இப்போ உனக்கு திருப்தியாமா? இவனுக்கெல்லாம் உதவி பண்றதை விட நல்ல பாம்புக்கே பாலை வாத்துடலாம். இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இனி அவனாச்சு அவன் பொண்டாட்டியாச்சு. கொல்லவோ காப்பாத்தவோ என்ன வேணா செய்யட்டும். வா நம்ம போலாம். நான் இதெல்லாம் கொடுத்துட்டு வரேங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.